ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை, ரோகிணி, மிருக சீரிஷம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருக சீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் தனது இன்னொரு வீடான துலாத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் இந்த வாரம் ஆட்சி பீடத்தில் இன்னொரு வீடான துலாத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் இந்த நவம்பர் 16 முதல் 22 வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு வாரம். எதையும் சாதிக்க முடியும். இவ்வளோ நாளாக சாதிக்க முடியாத சில விஷயங்கள் கூட போய் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குறிப்பாக இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை புதனும் சேர்ந்திருக்கார். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மியூசிக் பண்ணக்கூடியவர்கள், பின்னணி பாடகர்கள், மற்றபடி நாடக நடிகர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு வாரம். தொழில் சிறப்பாக அமையும், வருமானம் சிறப்பாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் ரொம்ப ஒரு சிலருக்கு பிஸி ஷெட்யூல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நல்ல பிஸியாக வேலை பார்க்கக்கூடிய நிலை. 7ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் ஆட்சி பீடத்தில் இருந்து குரு பார்வை பெற்று குரு மங்கள யோகம் பெறுகிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்க இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இல்லை உங்களுக்கு பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் சரி, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கும் சரி, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களும் சாதனை புரியக்கூடிய காலம். 10ல் ராகு இருக்கிறது. தொழிலில் நல்ல ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பாக்கியமான ஒரு வாரம். கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல விருத்தியாகும். வெளியூர், வெளிநாடு ஆன்மீக பயணம் போவதற்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் அப்படி போனாலும் கூட நீங்கள் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். பாருங்கள், 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். 10க்குடைய சனி 11இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ஆதலால் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியாக பெரிய சாதனைகளை பண்ண போகிறீர்கள். சம்பாத்தியம் இரட்டிப்பாக இருக்க போகிறது. வங்கி கணக்கு உயரப் போகிறது. உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம்